கூப்பன் சொன்னது நல்ல விஷயம். 2000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கறது கொடுக்கட்டும். இல்ல அப்படி கொடுக்க கூடாதுன்னு சீமான்னு சொல்றாரு. ஊரோட ஒத்து போனோம் சார். எல்லாரும் கல்லாட்டம் ஆடிட்டு இருக்கோம், நான் ஒண்டி நல்லா ஆட்டம் ஆடுவேன். எல்லாம் கொடுப்பீங்க, கல்யாணமும் பண்ணி வைப்பீங்க, உள்ளேயும் நீங்களே கொடுத்துருவீங்களான்லாம் பேசி. அடுத்தது வேற என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ, மோதிரம் செயின்லாம் கேட்பாங்க போல இன்னும் 10 வருஷம் கழிச்சு. ஆமா, ஏன் சிரிக்கிறீங்க? தாய்மாமன் வீட்டு சீர்ல மோதிரம் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருல்ல. யார் ஆட்சிக்கு வர போறாங்களோ அவங்க சொன்னாதான். அண்ணாமலை பிரதமரை வரவேற்கிறது கூட வரல. பிஸியா இருந்தாரு சார். இஸ்ரேல் ஈரான் வார் நடந்துருக்கு. என்ன நீங்க சிரிக்கிறீங்க? அவர் அதிமுக மேல மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காரு. இருந்துன்னு போனுவாங்க. அண்ணாமலை அவ்வளவு தூரம் வளர்த்து விட்டாங்க, அவருக்கு வளர்த்த கடை தான் மாறல பாயம். நான் பிஜேபியோட காரியகர்த்தானா, நான் ஒரு அடிப்படையில் ஒரு தொண்டன் தானே. ஒரு தலைவனை வரவேற்க முடியாத தொண்டை என்ன இளிச்சவாயன் கூட சொல்லியிருக்காரு. இளிச்சவாயன் ஒருத்தருங்க, அவன் பேர் அண்ணாமலைன்னு கூட சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் சூப்பர் சீனியரை மீறி ஒரு பிஜேபி தலைவர் ஆயிருப்பாரு. அப்போ அவ்வளோ சீனியர் கண்ணில் அப்படியே அழுதுருப்பாங்கல்ல. கமலாலயம் வாசத்துலன்னு கமலாலயமே அப்படின்னு சோகமாக அப்படியே பாட்டெல்லாம் பாடி அழுதுருப்பாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் ஆடியோ வீடியோலாம். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திமுகவோட தேர்தல் அறிக்கை, அதில் நிறைய அறிவிப்புகள், அரசு ஊழியர்களுக்கு, விவசாயிகளுக்கு அப்படின்னு. அதில் முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுது அந்த மகளிருக்கு சொல்லப்பட்டிருக்கிற 8000 ரூபாய் டோக்கன் வழங்கப்படும் அப்படின்றது. மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக அதிகரிக்கப்படும். அதில் 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்கப்படும். அதில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலான்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? வழக்கமாக திமுகவோட தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட ஹீரோவாக வலம் வரும். அதாவது திமுகவோட வெற்றி எல்லாத்துக்குமே அந்த தேர்தல் வாக்குறுதி ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் இந்த வாட்டி திமுகவில் தேர்தல் வாக்குறுதி அந்த அளவுக்கு பேசு பொருள் ஆகலை. ஃபஸ்ட்டு. இரண்டாவது என்ன சிக்கல்னா, இப்போ ஆட்சியில் இருந்துட்டு நீங்கள் தேர்தல் வாக்குறுதி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, போன வாட்டியும் அதிமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துச்சு, அது எடுபடவே இல்லை. கிட்டத்தட்ட அதே ஒரு பிரச்சனை இந்த வாட்டி திமுக இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நீங்கள் 100% செஞ்சீங்களான்ற அந்த கேள்வி வரும். 100% எந்த ஒரு கட்சியாலையும் செய்ய முடியாது. அப்போ எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க? அதனால் தமாஸ்க்கு கொடுக்குறாங்களா? அப்படி கிடையாது. அது ஒரு ப்ளூ பிரிண்ட். மேபி அதில் ஒரு 60 to 70% அதை அச்சீவ் பண்ணிட்டாங்கனாலுமே அது அரசுக்கு சாதனை கிட்டத்தட்ட. அப்போ இந்த அரசு அவங்க சொன்ன விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. ஒரு சில விஷயம் செய்யலை, அதற்கு விமர்சனம் வருது. எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள், எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் நீட்டு தேர்வுலேருந்து ஆரம்பித்து மாணவர்கள் கடன் ரத்தெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்கக்கிட்ட பதில் கிடையாது. அப்போ இந்த ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த தேர்தலில் அது பேசு பொருளாக இல்லை ஒன்று. ஆனால் இந்த கூப்பன் இருக்கு இல்லைங்களா, இந்த 8000 ரூபாய் அப்படின்றது அது ஒரு வரவேற்கத்தக்கது. என்ன இவர் எப்போ பார்த்தாலும் யாருன்னா பணம் கொடுக்குறாங்க, டோக்கன் கொடுக்குறாங்க, கூப்பன் கொடுக்குறாங்க, வரவேற்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் பணம் கொடுக்குறாருன்னு சொல்லிக்கிறாரு, இந்த ஏழை பாணிகள், இந்த மாணவர்களாம், அதையும் நான் வரவேற்றிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி 10000 ரூபாய் கொடுக்குறாருன்னு சொல்லிக்கிறாரு, நான் அதையும் வரவேற்றிருக்கிறேன். நான் ஏன் இதெல்லாம் வரவேற்கிறேன்னா, மக்கள் பணம் மக்களுக்கு வருது. மக்கள்கிட்ட தான் நீங்கள்லாம் வரி வாங்குறீங்க. அது கூப்பனாக கொடுப்பீங்களோ, காசாக கொடுப்பீங்களோ, டோக்கனாக கொடுப்பீங்களோ, இல்லை அக்கௌண்ட்டில் போடுவீங்களோ, இல்லை கையிலே எண்ணி கொடுப்பீங்களோ, கொடுங்க. அவ்வளோதான் என்னோட நிலைப்பாடு. ஏன்னா அரசியல்வாதிகள் நிறைய சம்பாதிச்சுன்னு போறீங்க. ஆனால் அரசியல்வாதிகளை உருவாக்குற மக்கள் அடித்தட்டிலே தான் இருக்கிறாங்க. கொடுக்க கூடாதுன்னு சீமான் சொல்றாரு. அதில் நான் இப்போ சீமானோட கருத்து வேறுபடுறேன். கொடுக்கக்கூடாதுன்னா ஓட்டு நிறைய போட மாட்டாங்க. அண்ணன் கோச்சிக்கினா கோச்சிக்கிட்டோம் சார். ஊரோட ஒத்து போனோம் சார். எல்லாரும் கல்லாட்டம் ஆடிட்டு இருக்கோம், நான் ஒண்டி நல்லா ஆட்டம் ஆடுவேன். எல்லாம் கொடுப்பீங்க, கல்யாணமும் பண்ணி வைப்பீங்க, உள்ளேயும் நீங்களே கொடுத்துருவீங்களான்லாம் பேசியிருக்காரு. அது கொஞ்சம் விமர்சனமான பேச்சு. அதை எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல சார். நான் என்ன சொல்றேன்னா, சரி ஆட்சிக்கு வந்தா எதை சார், இப்போ மருத்துவம் இலவசமாக தரோம், கல்வி இலவசமாக தரோம், சரி அட்லீஸ்ட் குடிக்கிற தண்ணி அது சொல்லியிருக்கிறாரு. அது நாங்கள் இந்த பாட்டிலெல்லாம் அடைச்சி விற்கிறதெல்லாம் தரோம், இலவசமாக தண்ணி, வாட்டர் டேக்ஸ்னு ஒன்று இருக்காது அப்படின்றது சொல்லலாம் சார். இங்கே ஜனங்களுக்கு சார் எது எடுத்தாலும் காசாக இருக்குது சார். ஒரு காலத்தில் மண்ணெல்லாம் காசு கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் சிரிச்சிருப்பான். ஆற்று ஓரத்தில் சும்மா தானே இருக்குது, அதை எடுத்து தானே கட்டிக்கினேன்னு. காசு கொடுத்து தண்ணி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 200 வருஷம் 150 வருஷம் முன்னாடி சிரிச்சிருப்பாங்க. என்னது தண்ணிக்கு காசா அப்படின்னு. உப்புக்கு வரி போட்டப்போ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. வெறும் உப்புக்கு. இன்னைக்கு உப்பு போட்டு பண்ணுற பலகாரம் எல்லாத்துக்குமே வரி. காற்று, சுவாசிக்கிற காற்று காசு சிலிண்டரில் அடிச்சு விற்கிறான் சார். ஃப்ரெஷ் ஏர் யூ வில் கெட் ரீவைட்டலைஸ்டுன்னு ஏர்போர்ட்டில் விற்கிறான்.
பாம்பே, டெல்லியிலலாம் அந்த அந்த பக்கத்துலலாம் அந்த இடம் வந்துச்சு. சுவாசிக்கிற காசாகி போச்சு. குடிக்கிற தண்ணி காசாகி போச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் இலவசமா கூப்பன் குடுத்தா என்ன தப்பு? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இல்ல பைக்கு கூட குடுப்பாங்க. இப்போ கல்யாணம் பண்ணா ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் கூச்சமே இல்லாம மாப்பிள்ளைக்கு எதனா செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது தப்பு அது. கொஞ்சம் இப்ப எனக்கெல்லாம் அந்த மாரி கேட்கிறவங்க மீது எனக்கு பெரிய மரியாதை கிடையாது. இல்ல அத நானே செய்றேன்ட்டாரே தாய்மாமன் சீரு. ஐயோ! அத விட இது பரவால்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, பொண்ண பெத்தவங்க பொண்ண தான் குடுப்பாங்க. மாப்பிள்ளைக்கு பிரேஸ்லெட்டு, புல்லட்டு அப்ப அவருனா உழைக்க மாட்டாரா? இந்த உழைக்காதவங்களோட பிரச்சனை இதுவா தான் இருக்குது. எதனா யாருனா குடுக்கணும். இப்ப இது மக்களுக்கு வரும். மக்களுக்கு அப்ப நீங்க கேட்கலாம். அப்போ மரும்புள்ளையா வர ஒரு வண்டி இத கேட்டா, அத கேட்டா தப்புன்ற. ஆனா பொதுமக்கள் வாக்காளர்கள் வந்து இலவசமா வாங்கிக்கலாம் தப்பு இல்லன்ற. நான் என்ன இங்கன்னா, நான் குடுத்த காச தான் திருப்பி கேட்கிறேன். நான் வரியாவும், வட்டியாவையும், வேர்வையாவும் என் உழைப்புல நான் அரசுக்கு செலுத்துறேன் பாருங்க வரி. அந்த பணம் எனக்கு திருப்பி வருது நான் கேட்கிறேன். ஆனா வூட்டு மரும்புள்ளையா வரவரு, அந்த கல்யாணம்ன்ற ஒரு நிகழ்வுக்கு முன்னாடி எதிர் தரப்புல இருக்கிறவரு ஒண்ணும் கிழிக்கல. நீ ஒரு ஆண், அவங்க ஒரு பெண். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான். அத ஏன் அத எப்ப பார்த்தாலும் அது ஒரு அழுத்தத்த எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்க? அப்பா சரி இப்போ நீ அப்ப என்ன அ இதே வந்து இது இந்த பிரச்சனை எல்லா மதத்திலயும் இருக்கு வச்சுக்கோங்களேன். யார் இத எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. பட் எனக்கு இது பிடிக்கிறது கிடையாது. இல்ல ஏன்? இஸ்லாமிய சமூகங்கள்ல அது பெருசா இல்லையே. இஸ்லாமிய சமூகத்தில அது பெருசா அது கிடையாது. ஹராம் அது. வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது. அது கரெக்ட்டு. அது எல்லாத்து மதத்திலயும் அப்ப ஹராமாக்கி விட்டுறணும். ஏங்க ஒரு மதத்தில நல்ல விஷயம் இருக்குன்னா அத எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. எல்லா மதத்திலயும் நல்லது எது எது இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, எது எதெல்லாம் செட் ஆவாதோ அதெல்லாம் ஒரு ஒதுக்கி புதிய விடணும். மதத்த கூட உருவாக்கலாம். ஆமா ஓஷோ அத தான் முயற்சி பண்ணாரு. இப்ப ரொம்ப பாப்புலரா போச்சு. பட் அது ஓவரா போச்சுன்னு சொல்லிட்டு அது அப்புறமா அவங்களே சாட்டைய போட்டு முடிச்சு விட்டாங்க. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த மக்கள் பணம் மக்களுக்கு திருப்பி வர்றது தப்புங்க. இப்ப லஞ்சம் இருக்கு, லாவணியம் இருக்கு, கொலை, கொள்ளை, குவாரி, சாராயம் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு கூப்பன் குடுக்குறதுன்றது ஒரு தப்பு இல்ல. அதெல்லாம் விமர்சனம் பண்றது அது கிடையாது. கூப்பன் சொன்னது நல்ல விஷயம். ரூ. 2000 மக்களுக்கு குடுக்குறது குடுக்கட்டும். எல்லாருக்கும் அதுல கடைசியா வந்து ஒரு வார்த்தை போடுறாங்க. வருமான வரி, அப்புறம் தகுதி இதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் முன்னாடியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல்ட்டு எல்லாருக்கும் எல்லாரும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற மாரி போயிடணும். ஏன்னா, ஒரு ஓட்டுக்கு தானே பண்றீங்க. அப்ப எங்க ஓட்டெல்லாம் வேணாவா? இல்ல சார் அவங்க சார் நான் சொல்றது அரசு அதிகாரிகள் பேச்ச கேட்டுட்டு இவங்க இது பண்றாங்க சார். அப்படி பண்ணா வர ஓட்டு வராது சார். 2,00,00,000 பேர் பெண்கள் இருக்கிறாங்கன்னா 2 இருக்கிறவங்கள கோடி விட இல்லாதவங்களுக்கு போய் சேரணும்ல சார் அரசு அதெல்லாம் நினைச்சா. இன்னைக்கு எல்லாம் இருக்கிறவங்களும் ஆயிட்டோம் நாங்க. ரொம்ப அவ்வளோ மோசமாலாம் இல்ல. இங்க இன்னும் வந்து பசி பட்டினிலலாம் யாரும் சாவல. கடன் தொல்லை இருக்குது. நெறைய பேர் சாவுறவங்க பசியால சாவுறது கிடையாது இன்னைக்கு. ஒரு காலத்துல உணவு கிடைக்காம பட்னி இருந்து உடம்பு மோசமாயி மெலிந்து இறந்த வரலாறுலாம் உண்டு தமிழகத்துல. நமக்கு வந்து டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு. ஒபிசிட்டி அது. இது எதுக்கு வந்தது? இந்தியால வந்து அப்படி ஒண்ணும் பெருசா சாப்பிடுறது எதுக்கு வந்தா 2 காரணம் சொல்றாங்க ஆய்வாளர்கள். ஒண்ணு வந்து அந்த சாப்பாட்டுல உணவு பழக்கங்கள்ல வந்த பிரச்சனை. 2வது பசி, பட்டினி, வறுமைய வந்து நம்மளோட டிஎன்ஏ வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி மூதாதையர்கள் காலத்துல இருந்திருக்கப்போ, அது என்ன பண்ணிருக்குன்னா, சாப்பாடு உள்ள வந்ததுன்னா, அத ஸ்டோர் பண்ணிக்கிறது. அந்த குளுக்கோஸ சேவ் பண்ணிக்குது. நாளைக்கு சோறு கிடைக்குமோ, கிடைக்காதோன்னு அந்த குளுக்கோஸ சேவ் பண்ணி, இந்த அன்ஸ்பென்ட் குளுக்கோஸ் சுகரா மாறுது. அதுதான் வந்து உங்களுக்கு சுகர் லெவல் ஸ்பைக் ஆகுது. உங்களுக்கு டயபிட்டிஸ் மெலிட்டஸோட அந்த சிம்ப்டம்ஸ் வருது. அ சர்க்கரை நோய். இது இது வந்து இந்த ஏதோ ஒரு காலத்துல நம்ம வந்து வறுமைக்குள்ள இருந்தோம். இன்னைக்கு அப்படியா இருக்கிறாங்க? பாதி சாப்பிட்டுட்டு புடிக்கலன்னா தூக்கி போட்டு போறான். அம்மா உணவகம் இருக்குது. அரசாங்கத்தில நடத்துறது இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து உணவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உணவு பற்றாக்குறை வேற, தனி மனிதனுக்கு உணவு கிடைக்காம போறது வேற. ஸோ அதில நம்ம தன்னிகரா வந்துட்டோம். அடுத்தது வேற என்னென்னலாம் குடுக்க முடியுமோ, மோதிரம், செயின்லாம் கேட்பாங்க போல. இன்னும் 10 வருஷம் கழிச்சு. ஆமா. ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க ஒண்டி உங்க புள்ளைங்களுக்கெல்லாம் இப்பயே அம்மனுக்கு கொலுசு எல்லாம் குடுக்குறாங்கல்ல. அது கொலுசுலாம் ரொம்ப வருஷமா குடுக்குறோம். வெள்ளி கொலுசு. நீங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். தங்கத்துல கேக்கு. இப்ப 2.0, 3.0 லோடிங், அன்லோடிங்லாம் சொல்றீங்கல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கு, செகண்ட் வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணலாம். அதே சார் மாரி 8 கிராம்ல தாலி, தாலிக்கு தங்கம். அப்புறம் வந்து மோதிரம், ம். தாய்மாமன் வீட்டு சீர்ல மோதிரம் எல்லாம் குடுப்பேன்னு சொல்லியிருக்காருல்ல பிறக்கிற குழந்தை. குடுக்கட்டும். அவரு இல்ல, நீங்க அவருக்கு மோதிரம் சார் செயின்லாம் கேட்பாங்கன்னீங்கல்ல. குடுக்குறேன்ட்டாரு. குடுக்குறேன்னு சொல்றாரு. நான் என்ன பிரச்சனைன்னா, யார் ஆட்சிக்கு வரப்போறாங்களோ அவங்க சொன்னா தான் அது இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். இப்போ திமுகவும், அதிமுகவும் சொன்னா அத கொஞ்சம் சீரியஸா பார்க்கலாம். தாவேக்காவ பொறுத்தவரையிலும் அவரு தெர்ல. அவரே 20 நாள் தான் இருக்குது. 2 தொகுதியில நிக்கிறாரு. எப்படி அவர் பிரச்சாரம் பண்ண போறாருன்னு எனக்கு தெர்ல. இப்ப பிஜேபிய பொறுத்தவரைக்கும் அதுல இப்ப முக்கியமான சர்ச்சை அண்ணாமலை வந்து ம். பிரதமரை வரவேற்கிறது கூட வரல. ம். பிஸியா இருந்தாரு சார். இஸ்ரேல், ஈரான் வார் நடந்துன்னு இருக்கு. என்ன நீங்க சிரிக்கிறீங்க? அவர் வந்து அதிமுக மேல மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காரு. இருந்துன்னு போணுவாங்க. இன்னுமா எடப்பாடி பழனிசாமி தெரியல உங்களுக்கு?
இவ்வளோ விஷயம் நடக்குது சுற்றி சுற்றி. சார் ஒரு சில இடத்துல இறங்கி போனோம், ஒரு சில நேரத்தில் எதிர்க்கணும். நான் எப்பயுமே எதிர்நிலையிலே இருப்பேன், இந்த ரசத்தில் தக்காளி போட்டு கொதிக்க விட்டா கொச்சிக்கினே இருக்குன்ற மாதிரி இருந்தால் நஷ்டம் அவருக்கு தான். எடப்பாடி பழனிசாமி மேலே கோவம் இருக்குது, இல்லை சீட்டு ஒதுக்கல கோவம் இருக்குது, அதை எடுத்துன்னு போயிட்டு பிரதமர் மேலே காட்டுவீங்களா? குஜராத்தாக தான் உடனே புரியும், தமிழ்நாட்டில் என்னன்றது மேபி தெரியுமோ தெரியாது. இது அவர் காதுக்கு போச்சு, கோவத்தில் கராப்பிள்ளை, அதனால தான் வரேன். அண்ணாமலையை அவ்வளவு தூரம் வளர்த்து விட்டாங்க, அவருக்கு ஆமாம், சப்போர்ட்டா வளர்த்த கடை இருந்தாங்க. தான் மாறல பாயும், எப்பயுமே அப்படி தான் ஆகும். மற்றவங்கள விட புதுசாக வந்தவங்கள தூக்கி வச்சு ஒருத்தர் மாநில தலைவராக ஒரு கட்சிக்கு ஆகணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ரொம்ப கஷ்டம், சும்மாலாம் வர முடியாது. அதுவும் அந்த கீழே கிளையிலேருந்து ஒன்றியத்துலேருந்து பகுதியாகி நகரமாகி நகரத்துலேருந்து மாவட்டத்தில் வந்தோன்னா மாவட்டத்தில் ஒரு அடி விழும், அப்புறம் மாநிலத்தில் தான் ஒரு பதவி வாங்கி திருப்பி மறுபடியும் மாவட்ட அரசியல், திருப்பி மாநில அரசியல் போய் அரசியல்வாதிக்கும் அந்த பதவிக்கு வரது 30 வருஷம் ஆகும். தன்னோட இளம் வயதில் வந்து பார்த்தா மிடுக்காக நின்று வேகமாக நடக்க முடியாத நேரத்தில் தான் அந்த மாநில தலைவர் பதவியே வரும். ஆனால் இவர் ரத்தம் சுண்டுறதுக்கு முன்னாடி ஆக்ரோஷமாக இருக்கும்போதே சிங்கம் போன்ற ஒரு அதிகாரி போன்ற ஒரு பில்டப்லாம் குத்து ஐபிஎஸ் அதிகாரிக்கு தூக்கி அப்படியே குத்தாங்க. இன்னைக்கு என்ன அதனுடைய பலனு? மோடி வருது, இவர் போகலாம் வரவேற்க. எலெக்ஷன்ல நிக்கிறவங்க நான் என்ன சொல்கிறேன், அப்போ நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் பேசினதெல்லாம் தப்பு தானே? நான் வந்து மோடிஜிக்கு வேண்டி தான் நான் இருக்கேன்னா, அமித்ஷா ஜி தான் எங்கள் தலைவருங்க நாங்கள் என்ன சொன்னோன்னு நான் கேட்பேன். நான் வந்து பிஜேபியோட காரியகர்த்தானா, நான் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு தொண்டன் தானே. ஒரு தலைவனை வரவேற்க முடியாத தொண்டன் என்ன? இளிச்சவாயன் கூட சொல்லியிருக்காரு. இளிச்சவாயன் ஒருத்தருங்க, அவன் பேர் அண்ணாமலைன்னு கூட சொல்லியிருக்காரு. ஐயோ, நீங்க அப்படியே பரம்பரை, அதாவது ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தா என்ன பிஎஃப் வரும், என்ன சார், எலெக்ஷன்ல நின்று தோல்வியை சந்திச்சவங்களுக்கு எல்லாம் அவங்க எம்பி பதவி கொடுக்குறாங்க, கவர்னர் பதவி கொடுக்குறாங்க. அண்ணாமலைக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே சார். அவங்க கிரக அமைப்பு ஐயா எம்ஆர் ராதா சொல்லுவாரு, அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு அப்படி, உன் தலையெழுத்து உன் வாழ்க்கை உன் அமைப்பு இப்படி, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுனாங்களே. எத்தனை பேர் சூப்பர் சீனியரை மீறி இவர் பிஜேபி தலைவர் ஆயிருப்பாரு. அப்போ அவ்வளோ சீனியர் கண்ணில் அப்படியே அழுதுருப்பாங்கல்ல. கமலாலயம் வாசத்துலன்னு கமலாலயமே அப்படின்னு சோகமாக அப்படியே பாட்டெல்லாம் பாடி அழுதுருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆடியோ வீடியோலாம் சார். இப்போ நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலையில் இருக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வரணுங்க, ஒரு 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 புரிதல் வரணும். ஓகே, மற்றவர்களை விட சரி சார், அவர் முடிவெடுத்து போக வேண்டியதானே, எதுக்கு ஒரு கண்ணாம்பூச்சி ஆடிட்டு இருக்காரு? கேஸ் எல்லாம் யார் வாங்குறது? பொறுப்பாளராக போட்டாங்க, இருக்க முடியாதுன்ட்டாரு, எங்க அப்பா உடம்பு சரியில்லை, நான் அவரை பார்க்கணும்னாரு. அப்புறமா அவரே ஆள் விட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா, எனக்கு சீட்டு கொடுக்கல, இவரே நிற்க மாட்டேன்னுவார், இவரே வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு, அப்புறம் இவரே வந்து நிற்கலன்னு, அப்புறம் 10 பேர் வந்து இவரை ஜி நீங்கள் இல்லைன்னா அவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு. அவர் பேச்சு தான் பேசுவார் சார். நயினார் நாகேந்திரனால எதனா கான்ட்ரவர்சி வருச்சா? எல்முருகனால் கான்ட்ரவர்சி வருதா? இல்லை வானதியால் கான்ட்ரவர்சி? தமிழிசைக்கு திட்டு விழுந்தது அமித்ஷா கிட்ட, அதுக்கு காரணம் அண்ணாமலைஜி. அது வேறலாம் அவங்க வந்து தாமரை மலரும்னு ஏதோ அவங்களுக்கு வந்து அரசியலில் போயிட்டு வெற்றிகரமான தோல்வியெல்லாம் இப்போ சந்தித்து அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரால் எவ்வளோ பேருக்கு பிரச்சனை. இப்போ கூட பாருங்கள், அந்த வர்ச்சுவல் வாரியம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன் வர்ச்சுவல் வாரியம் சும்மா இருக்க மாட்டாங்க? கட்சி வந்து தனிப்பட்ட நபரை விட ஒரு படி மேலே அப்படின்றது யதார்த்தமான உண்மை. ஆனால் அதை மீறி வந்து நீங்கள் போகும்போது கொல்லும்போது அது ஒரு சில சிக்கல் வரும். 1000 காரணம் இருக்கும். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமாக போய் பிரதமர் மோடிக்கு வரவேற்பு தரதில்லை. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு முன்னாள் மாநில தலைவர் நீங்கள் ஒரு 1000 பேரை திரட்டி அங்கே போய் நிற்க வேணாவா? நான் பேசுகிறது நியாயமா இல்லையா? 3 வருஷம் பதவி அனுபவிச்சிங்களா? அந்த நன்றி விசுவாசத்துக்கு உங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபோனில் எல்லாம் பயங்கரமாக அண்ணாமலை ஜிக்கு இல்லைன்னா பிஜேபி அழிஞ்சே போயிடும், அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா பஸ்பம் ஆகிடும், இப்படியெல்லாம் போடுறீங்கல்ல. ஒரு 1000 பேரை தட்டு, அண்ணாமலைக்கு சீட்டு இருட்டும் இல்லை, அண்ணாமலை மலாடா தலைவர் வராப்புல, மோடிஜி வராப்புல, கருப்பு பள்ளி விட்டுறக்கூடாது. திடீர்னு திமுக ரொம்ப நம்ம மேப்பு கம்மியாக வரா மாதிரி இருக்குது, பர்செப்ஷனில் ஓட்டு வருமா வரலாம் தெரியல, திருப்பி எடுறா பழைய ஆயுதத்துன்னு சொல்லிட்டு கருப்பு பள்ளி யாருன்னா விட்டுட்டாங்க, இல்லை கருப்பு கொடையை காட்டிட்டாங்க அப்படின்னா அப்போ அண்ணாமலை டீம் என்ன பண்ணாங்க? ரெடியாக இருக்கணும்ல, பிளாக் கேட்ஸ் மாதிரி. தோரணம் சார் அரசியல். கராத்தே தியாகராஜன் இருந்தாங்க, டெப்யூட்டி மேயர் இன்சார்ஜ். அதிமுக எல்லா மாவட்ட செயலர் எம்எல்ஏவும் அவருக்கு எதிர்ப்பு. அவர் சொன்னால் கேட்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு பொசிஷன் எடுப்பார், அதிகாரத்தை செலுத்துவார். எப்படின்னா இந்த இன்ஜினியரை கூப்பிடுவார், சரி எம்எல்ஏ சொன்னால் கேட்பேன், நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னாரு. சார் நான் அப்படி சொல்லலையா? இல்லை நீ கேட்காம தான் இருந்து பாரு. இந்த மாதிரி இருக்கும் அவரோட தோரணை. ரிப்பன் பில்டிங்கில் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு. அந்த கராத்தே தியாகராஜன் பிஜேபிக்கு போனாரு.
அவர்கள் அவரு நிலைமை அண்ணாமலை அப்படி. அண்ணாமலை இன்னைக்கு பக்கத்துல இருந்தாரு. ஆனாப்பட்ட நித்யானந்தா அமைதியா இருக்காரு. நித்யானந்த மயம் இங்க ஜாலியா தான் இருந்தாரு. தமிழ்நாட்டிலயும், தென்னிந்தியாலயும். இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம கைலாசால இருந்து வீடியோல தான் அவரை பார்க்க முடியுது. ஒரு நேரம் சார். எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை வந்து வட்டம். விஜய் சாருக்கு இந்த வட்டம் வந்து வேகமா போயிட்டு இருக்குது. மேல போறவன் கீழ வருவான். 3ஆம் தேதி ஓட்டு எண்ணும்போது வரும். ஏன்னா 30% 40%லாம் வாக்கு வங்கி இருக்குன்னாங்க. இந்த சொன்னவங்களெல்லாம் நான் இன்னைக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி எஸ்.ஜே. சூர்யா அவர் படத்துல இப்படி காது வச்சு இப்படி கேட்பாரு பாருங்க. அந்த மாரி நான் வெயிட்டிங். ஏன்னா யதார்த்த அரசியலை விட்டு நீங்க அந்நியப்படக்கூடாது. பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது அண்ணாமலை போவாதது அண்ணாமலைக்கு தான் இழப்பு. இது மாரி விஷயங்கள் எல்லாம் பிஜேபியில நோட்டு போட்டு இந்நேரம் அனுப்பிச்சிட்டுருப்பாங்க. சார் அவரு கோவமா இருக்கிறாராம். சரி பர்மனென்ட்டா கோவமா ஆவறதுக்கு என்ன பண்ணணும்? ரெக்கமெண்டேஷன் குடுன்னு கேட்பாங்க. நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.